வஉசி தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டத்தின் கடைசி தியாகி. அவரை வரிசைப்படுத்தணும்னா, கிழக்கிந்திய கம்பெனி இருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் எவ்வளோ பெரிய தியாகம் செய்து தன் உயிரையே தியாகம் செய்தார்கள் இல்லையா? அது மாதிரி பிரிட்டிஷ் அரசு காலத்தில் தமிழ்நாட்டில் கடைசியாக தன் வாழ்க்கையவே இழந்தவர் வஉசி. அவர் வாழ்க்கையை நீங்கள் 2 பகுதியாக பிரிக்கலாம். முதல் பகுதி பிரிட்டிஷ் அரசின் மிக கொடூரமான ஒடுக்குமுறையால் சீரழிந்தது. பிற்பகுதி சிறையிலிருந்து அவர் வெளியே வந்த பிற்பாடு அவருடைய பிற்பகுதி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தான் கொண்ட காங்கிரஸ் கட்சியினாலே அந்த வாழ்க்கை மிக மோசமாக சீரழிந்தது. சிறை மிக ஒடுக்குமுறையெல்லாம் சந்தித்தார் பிரிட்டிஷ் அரசினால். வெளியில் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அரசின் புறக்கணிப்பின் காரணமாக வாழ்க்கை நடத்துவதற்கே முடியாத அளவுக்கு மன்னநகரில் வேலை பார்த்தாரு, பெரம்பூரில் ஒரு சின்ன வணிகத்தில் வேலை பார்த்தாருன்னு ரொம்ப சிரமமாக அவர் வாழ்க்கை போச்சு. அவரோட சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக வெள்ளைக்காரனை சரியாக புரிந்து கொண்டு அவனை எதிர்ப்பதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். உணர்ச்சி பூர்வமாக எதிர்த்து உயிர் தியாகம் செய்தவங்க நிறைய பேர். அவனோட அரசியல் கண்ணோட்டம், வெள்ளைக்காரன் எதற்காக இந்த நாட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் கை வைப்பதுங்கிறது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் செய்த ஒரே சுதந்திர போராட்ட தியாகி அவர் தான். வெள்ளைக்காரன் வணிகம் செய்ய தான் இந்த நாட்டுக்கு வந்தான். இந்த ஊர் வளங்களை கொள்ளையடிப்பது, இங்கே உழைப்பை சுரண்டி பணம் சேர்ப்பது. அப்போ வணிகத்தின் மூலமாக அவனுக்கு போட்டி செய்வது என்பவர் அடிப்படையில் என்ன பண்ணார்னா, அவனுக்கு போட்டியாக கப்பல் வணிகத்தை கொண்டு வர்றார். இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒரு கப்பல் வணிகத்தை கப்பலை கொண்டு வரான். அதற்கு போட்டியாக ஒரு கப்பல் வணிகத்தை கொண்டு வந்தார். அதை செய்தது போலவே அதற்கப்புறம் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவன் இந்தியாவில் தொழில் நடத்துகிறான். இங்கே தொழில் நடத்துவது, அதில் லாபம் சம்பாதிப்பது தான் அவனோட வேலை. அப்போது சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளை அவர் எப்படி பண்ணுறாருன்னா, தொழிற்சங்கத்தின் மூலமாக கட்டுறாரு. அப்போ வெள்ளைக்கார முதலாளிகள் இருக்கிறாங்க, இங்கே தொழிற்சாலைகள் நடத்துகிறாங்க. அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்தியர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தொழிலாளர்கள். அப்போ தொழிலாளர்கள் கடுமையான ஒடுக்குமுறைக்கு வெள்ளை நிர்வாகம் உட்படுத்துது. அப்போ உள்ள போய் என்ன பண்ணுறாரு, வஉசி தொழிற்சங்கம் கட்டுறாரு. தொழிற்சங்கம் கட்டி தொழிற்சங்கத்தின் தொழிலாளர்கள் உரிமைகளோடு என்ன பண்ணுறாரு, அவர் சுதந்திர போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறார். அவரோட சுப்பிரமணிய சிவாவும் இணைஞ்சிக்கிறார். அதில் குறிப்பாக கோரல் மில்னு ஒரு ஆயில், தூத்துக்குடியில் கோரல் மில், இன்னைக்கு மதுரா கோர்ஸுங்கிற பேரில் இருக்குது. அந்த கோரல் மில்லில் தொழிலாளர்களுக்கு எதிரான மிக கொடூரமான ஒடுக்குமுறையை அந்த நிர்வாகம் பண்ணுது. சிறுவர்களுக்கு கூட வேலை கொடுத்து அவர்களை பிரம்படியெல்லாம் வைக்கிற ஒரு நிர்வாகமாக இருக்குது. அப்போ அந்த தொழிலாளர் மத்தியில் தொழிற்சங்கத்தை கட்டமைச்ச வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தொழிற்சங்கத்தில் பேசுகிறாங்க. அங்கே முதல்ல பேசுகிற சுப்பிரமணிய சிவா சொல்கிறாரு, நம்மக்கிட்ட 2 போராட்ட முறை இருக்குது. ஒரு போராட்ட முறை என்னன்னு சொன்னால், நாம் தொழிற்சங்கத்தில் 2 போராட்ட முறை இருக்குன்னு சிவா சொல்கிறாரு. முதல் போராட்ட முறை என்னன்னு சொன்னால், தொழிற்சங்கத்தில் வேலை நிறுத்தம் செய்வதன் மூலமாக முதலாளிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறது. 2வது போராட்ட முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளிகள் அந்த தொழிற்சாலை சொத்துக்களை சூறையாடுவது. 2 போராட்ட முறை இருக்குது. நாம் முதல் போராட்ட முறையான வேலை நிறுத்தத்தை மட்டும் செய்வோம்னு சொல்லி சுப்பிரமணிய சிவா சொல்கிறாரு. 2வது கடைசியாக பேசுகிற வஉசி என்ன சொல்கிறார், தொழிலாளர் மத்தியில் நமக்கு 2 போராட்ட முறை இருக்குது, 2த்தையுமே கைப்படுத்துவோம். முதல்ல முதலாளிக்கான சொத்தை அடித்து சூறை பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேலை நிறுத்தம் செய்வோம் சொல்கிற அந்த போர்க்குணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வஉசி சொல்லி முடித்த உடனே தொழிலாளர்கள் சூறையாட ஆரம்பிக்கிறாங்க அந்த தொழிற்சாலையை. அது பெரிய அளவில் போராட்டமாக மாறுது. அவரோட போராட்ட முறை எல்லாமே திருநெல்வேலியில் விபின் சந்திரபாலை வட இந்தியாவில் கைது பண்ணிடுறாங்க இவங்க தலைவரை. அதற்கு கண்டனமாக திருநெல்வேலியில் நடத்துகிறாரு. இதுவரை திருநெல்வேலியில் அப்படி ஒரு எழுச்சிமிகு போராட்டம் நடத்ததே கிடையாது. திருநெல்வேலியை திகுதிகுன்னு பத்தி எறிகிற அளவுக்கு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாரு. அதில் வஉசி அவரை கைது பண்ணுறாங்க. திருநெல்வேலியில் அன்றைக்கி இருக்கிற இந்து கல்லூரி, மற்ற கல்லூரி எல்லாம் வெள்ளைக்காரர்கள் நிறுவனமாக இருக்கும்போது அதையெல்லாம் கொளுத்துறாங்க. கலெக்டர் ஆஃபீஸை கொடுத்துறாங்க, அப்புறம் நீதிமன்றத்தை கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு பெரிய போராட்டத்தை கட்டமைக்கிற ஒரு பெரிய போர்க்குணமானதாக இருக்கிறாரு. அவர் சிறைச்சாலையில் கைது பண்ணும்போது வஉசியோட போராட்ட முறை ஏதோ சாத்வீகமாக இருக்குது, அமைதியாக இருப்பது, சத்தியாகிரகம் பண்ணுவது கிடையாது, போர்க்குணமாக இருப்பது. அவரை கைது பண்ணி மதுரை சிறையில் வைக்கும்போது கூட அங்கே ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சிறைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு கண்ணனூர் சிறையில் இருக்கிறார். கண்ணனூர் சிறையில் இருக்கும்போது அந்த சிறையில் மிக கொடூரமாக ஒரு ஜெயிலர் கைதிகளை ஈவரக்கம் இல்லாமல் நடத்துகிறான். அவ்வளோ கொடூரமாக அடித்து ரணகலப்படுத்துகிறான். அப்போ அந்த சிறையில் இருக்கிற ஒரு கைதி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கைதி இருக்கிறாரு. அந்த கைதி என்ன பண்ணுறாரு, ஒரு கிரிமினல் குற்றத்தில் உள்ளே போனவர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜெயிலரை அடித்து அவனை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி திட்டம் போடுறாரு. அந்த திட்டம் போடுறது ஜெயிலில் இருக்கிற வஉசிக்கு தகவல் வருது. வஉசி என்ன பண்ணுறாரு, அவசரமாக அவங்கள கூப்பிட்டு, ஐயோ கொலைலாம் பண்ணுறாதீங்க, தப்புன்னெலாம் அவர் சொல்லலை. கொலை பண்ணுறது தப்புன்னு கிடையாது, கொடுமை செய்கிறவனை. ஆனால் கொலை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேஸ்லேருந்து வெளியே வர முடியாது. அதனால் அவனை நடமாட முடியாத அளவுக்கு எவ்வளோ ரத்த காயப்படுத்தி எவ்வளோ அவனை நீங்கள் குற்றுயிர் கொலையரமாக மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு வன்முறை பண்ணி அவனை பண்ணிவிடுங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போச்சா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஐடியா கொடுத்து அனுப்புகிறாரு. அப்படி தான் வஉசியோட போர்க்குணம் உள்ளது. இவர் சொன்ன மாதிரி அந்த ஜெயிலரை அடித்து ரணகலப்படுத்திடுறாரு அந்த கைதி. அதுக்கு பின்பாடு வஉசி அதை எழுதுறாரு, எவ்வளோ போர்க்குணத்தோடு இருக்கிறாருன்னு. வஉசி எழுதுற, நான் என் சிறையிலேருந்து பார்க்குறேன்,
அந்த ஜெயிலர், அந்த கொடூரமான ஜெயிலர் ரத்த காயத்தோடு தூக்கி கொண்டு போகிற அந்த சிறப்பான காட்சியை என்னோட செல்லிருந்து பார்த்தேன்னு எழுதுறது தான் வஉசியோட போர்க்குணம். அப்போ வஉசியோட போர்க்குணம், அவர் போராட்ட முறை எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. அப்போ சிறைக்கு போகிறாரு, சிறைக்கு அப்புறம் வெளியில் வர்றாரு. அது இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், வஉசிக்கு பாரதிக்குமான உறவு. பாரதி வந்து வஉசியோட ஒரு 3-4 வயசு சின்னவர் தான். ஆனாலும் வஉசி தன்னை விட மூத்தவரை போலவே பாரதி அவர் நடத்தினார். பாரதி மேலே அவ்வளோ பிரியம் அவருக்கு. ஆனால் 2 பேரும் பிரியமாக அவ்வளோ சிறப்பாக இருந்த போது கூட வஉசிக்கு பாரதிக்கு ஒரு பிரச்சனை வருது. சிறையிலேருந்து வெளியே வந்துடுறாரு. பாரதி வந்து தன்னை கைது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி புதுச்சேரியில் இருக்கிறார். அரவிந்தர் ஆசிரமத்தை ஒட்டி இருக்கிறாங்க. அப்போ சிறையிலேருந்து கடும் தண்டனையிலேருந்து வெளியே வந்த வஉசி பாரதியாரை பார்க்க புதுச்சேரிக்கு போகிறாரு. அரவிந்தர் இருக்கிறார். அப்போ கல்கத்தாவில் வந்து அரவிந்தர் அங்கே தலைமறைவாக இருக்கிறார், இவரும் இருக்கிறாரு. அப்போ அவங்களோட ஒரு உரையாடல் இலக்கியம் எல்லாம் சார்ந்து பேசும்போது பாரதி ஒரு கருத்து சொல்கிறார். அவ்வளவு பிரியம், பாரதியை மாமான்னு கூப்பிடுவார் வஉசி. அவ்வளோ பிரியமாகவும் அவர் மேலே அவ்வளோ குடும்ப உறுப்பினராகவும் இருக்கிற பாரதியை மறுத்தே பேச மாட்டார். ஆனால் அன்றைக்கி மறுத்து பேசுகிறார். ஆனால் பாரதி என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழியை சீர்திருத்தணும். தமிழ் மொழியில் வந்து இப்போ சமஸ்கிருதத்தில் இருக்கிறது மாதிரி இஷு அந்த மாதிரி ஷாங்கிற வார்த்தை தமிழில் இல்லை, அதுக்கு ஏற்றது சமஸ்கிருதத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழை சீர்திருத்தணும்னு வஉசி சொல்லும்போது பாரதி சொல்கிறாரு. உடனே வஉசியை கோவப்பட்டு பாரதியை மறுக்கிறார். நீங்கள் தமிழை வந்து சமஸ்கிருதத்துக்கு ஏற்ற மாதிரி சீர்திருத்துறீங்க, இஸ்ஸு ஷாலாம் இல்லைன்னு சொல்லி. தமிழோட சிரிப்பு ழா இழுன்னு ஒரு சொல் இருக்குது, அந்த ழா சொல்லு வந்து சமஸ்கிருதத்தில் இல்லை. அப்போ தமிழுக்கு ஏற்ற மாதிரி சமஸ்கிருத சீர்திருத்தம் உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி அந்த பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ள அது விவாதமாக வருது. அது குறித்தான கட்டுரையை வந்து இவர் ஞானபானு பத்திரிகையில் வஉசி எழுதவும் செய்கிறார். அப்படிங்கிற அந்த கண்ணோட்டமும் இருக்குது. அதற்கு பின்னால் காங்கிரஸ்குள்ளார வந்து அவர் முற்றிலுமாக சத்தியமூர்த்தியும் ராஜாஜியும் கை ஓங்கிடுது. அவங்க சுதந்திர போராட்டத்தில் வஉசி மாதிரி எந்த தியாகமும் செய்யலை. ஆனால் காங்கிரஸின் தலைமை அவங்ககிட்ட தான் இருக்குது. இவர் எந்த கப்பலை வெள்ளைக்காரனுக்கு எதிராக கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாரோ அந்த கப்பலை வெள்ளைக்காரன்ட்டே வித்துடுறாங்க அவங்க காங்கிரஸ் தலைமை. அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கு பிற்பாடு அவர் வரவேற்க கூட ஆள் இல்லை. சுப்பிரமணிய சிவாவுக்கும் அதே கதி தான். வெளியில் வந்து அவர் தொழில் செய்ய முடியல, எதுவும் பண்ண முடியாமல் நிர்கதியாக மாறி போகிறாரு. ஆனாலும் அவர்கிட்ட இருந்த போர்க்குணம் மாறல. அவர் போர்க்குணத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட காங்கிரஸ் கட்சி இல்லைங்கும் போது கட்சிக்குள்ளார் ஓரக்கட்டப்படுறாரு வஉசி. அவருக்கான பல விஷயங்கள் புறக்கணிக்கப்படுறத மாப்போசி போன்றவர்கள் கூட அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. காங்கிரஸில் ரொம்ப விசுவாசமாக சத்தியமூர்த்தி ஐயர்கள்லாம் இருந்தவர். அப்போ வஉசியோட அவங்க இருக்கும்போது பெரியார் அப்போ தான் காங்கிரஸ்குள்ள 19 உள்ளே போகிறாரு. 19 உள்ளே போகும்போது வஉசி போன்ற பெரு தியாகிகள் இப்படி ஓரங்கட்டு இருக்கிறத பார்த்து வஉசிக்காக அவர் ஃபைட் பண்ணுறாரு. காங்கிரஸில் ராஜாஜி கிட்டையும் சத்தியமூர்த்தி கிட்டையும் பண்ணி வஉசிக்கு ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்குறாரு. அப்போ பெரியாரோட பங்களிப்பு, பெரியார் பண்பாட்டு ரீதியாக அவர் பார்க்குற விஷயங்கள்லாம் வஉசிக்கு பெரிய ஈர்ப்பு ஏற்படுத்துது. அதுக்கு பிற்பாடு காங்கிரஸிலிருந்து பெரியார் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த போது பெரியாரோடு தொடர்ந்து பயணிக்கிறார். அவர் சுயமரியாதை இயக்கத்தோடு பல கூட்டங்களில் பேசுகிறாரு. பெரியாரோட பார்ப்பன எதிர்ப்பு, இந்த சாதி ஒழிப்பு, இதுக்கு இந்த கண்ணோட்டம் வஉசி கிட்ட முக்கிய வினையாற்று. அதில் முக்கியமான விஷயத்த சொல்லணும். மதுரையில் சுதந்திர போராட்டத்தில் கைதாகி உள்ளே இருக்கிறார். அப்போ 14க்கு முன்னால். அப்போ உள்ளே இருக்கும்போது ஜெயில் அவ்வளோ பெரிய தியாகியாக இருந்த வஉசி கிட்ட ஒரு சாதி கண்ணோட்டம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் வெள்ளைக்காரன் வந்து சமையலில் வேலைக்கு வைக்கிறான். அப்போ வந்து சமையலில் அவர் சொல்கிறாரு, எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு, எனக்கு சமையல் பண்ணி போகணுன்னா பார்ப்பனர் சமையல்காரராக இருக்கணும், இல்லை பாண்டிய வெள்ளாளர் பிள்ளம்பார் தான் சமைக்கணும், அதுவும் திருநெல்வேலி பிள்ளம்பார், மற்றவங்க சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு சாதி கண்ணோட்டம் உள்ளவராக இருக்கிறார் தியாகியாக இருக்கும்போது. அந்த வஉசி பெரியார் கூட சேர்ந்ததுக்கு பிற்பாடு முற்றிலுமாக சாதிக்கு எதிரான கண்ணோட்டமாக மாறுறாரு. சாதியை சிவபெருமானே சொன்னாலும் அதை தூக்கி வெளியே வீசணும்னு சொல்கிற அளவுக்கு மாறுறாரு. அப்புறம் கோவில்பட்டியில் நடந்த சுயமரியாதை இயக்க கூட்டம், பெரியார் அவரெல்லாம் கலந்துக்கிறாங்க. அங்கே பேசும்போது என் தலைவர் பெரியார்னு கொண்டாடி வந்து வஉசி வந்து பெரியார் சொல்கிறாரு. ஆனால் பெரியார் வந்து உடனே எழுந்து அதை மறுக்கிறார். வஉசி வந்து என்ன தலைவர்னு சொல்கிறார், அவருக்கு தலைவரால் நான் இருக்க முடியாது. வஉசி அவர்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்து தன் உயிரையே பொருட்படுத்தாமல், தன் வாழ்க்கையே இல்லாமல் ஜெயிலில் கல் உடைச்சி சிறையில் கொடும் சிறையில் இருந்தபோது நான் ஈரோட்டு கரையில் மைனராக திருந்தவன், அவர் ஒரு பெரிய தலைவர், அவருக்கு நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியாரோட பெருந்தன்மை. இந்த பின்புலத்தில் வஉசியை பார்க்க வேண்டியிருக்கு. வஉசியோட சிறை அதற்கு முன்னால் இருந்தது, வெளியே வந்ததுன்னு சொல்லி. வஉசி போன்ற மிகப்பெரிய தியாகிகள் மறக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அவரோட பிறந்த நாள்ங்கிறதுல பெருமளவில் இல்லை. வஉசியின் பிறந்த நாளை முன்னிட்டு வஉசியை மாணவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது முக்கிய கடமையாக இருக்குது. அதுவும் இன்றைய சூழலில், இன்றைய இந்தியா இருக்கிற நிலையில் வஉசி போன்ற தியாகிகள் இந்த நாட்டுக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த நாட்டுக்காக தன் உயிரை அர்ப்பணித்து பொருள் எல்லாவற்றையும் தியாகம் செய்த பல தியாகிகள் வரிசையில் வஉசி மிக முக்கியமானவராக இருக்கிறார்.